23ஆம் ஹிஜ்ரி ஆண்டு அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் கலீஃபா. நேர்வழி நடந்த 4 கலீஃபாக்கள் 2ஆம் இடத்தை வகித்தவர்கள். நீதிக்கோர் உமராக திகழ்ந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அமீர், தலைவராக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த மஸ்ஜிதுடைய இமாமும் கூட. வளமையாக அவர்கள் தான் 5 கால தொழுகைகளையும் தொழுவிப்பார்கள். விசேஷமாக ஃபஜ்ர் தொழுகை, இஷா தொழுகை முன்னின்று தொழுவிப்பார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளமையை போல ஒரு நாள் தன் வீட்டிலேயே உது எடுத்துக்கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள். வந்து இமாமத்தினுடைய இடத்திலே நின்று தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பித்து விட்டார்கள். பின் சஃபிலே மறைந்திருந்த ஒரு முனாஃபிக் நயவஞ்சகர்கள் ஒருவன் கூர்மையான வாளொன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். அதில் நஞ்சு பூசப்பட்டிருக்கிறது. இமாமத்துடைய முசல்லாவில் நின்று கொண்டிருக்கிற ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயிற்றிலும் முதுகிலும் மாறி மாறி தாறுமாறாக குத்திவிட்டான். சற்றும் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். சரிந்து விழுவதற்கு முன்னால் பின் சஃபிலே நின்று கொண்டிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து முன் சஃபிலே இழுத்து தன்னுடைய முஸல்லாவிலே நிப்பாட்டினார்கள். என்ன அர்த்தம்? தொழுகை நடாத்தி முடியுங்கள் நீங்கள். சற்று நேரத்தில் மயக்கமுற்றார்கள். உடம்பிலிருந்து ரத்தம் வீறிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது ஈமானிய ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மயக்கமுற்ற நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் கீழே விழுந்தார்கள். சில சஹாபாக்கள் வந்து தூக்கி சென்று ஆரம்ப முதலுதவியை கொடுத்தார்கள். அவசர சிகிச்சையை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மயக்க நிலையில இருக்கிறார்கள். பல மணி நேரம் கழித்து கண் விழித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை. என் நிலையில் இருக்கின்ற மனிதரை பார்த்து சொன்னார்கள். உயிருக்காக குற்றுயிராக போராடி கொண்டிருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உடலெல்லாம் ரத்தம் தோய்ந்து போயிருக்கிறது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரம், மயக்க நிலையில இருந்து கண் விழித்த போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை. கலீஃபா அவர்கள் 2வது கேள்வியை கேட்டார்கள், அஸல்ல நாஸ், மனிதர்கள் தொழுது விட்டார்களா? ஆம், தொழுது விட்டார்கள். உடனே மண் எடுத்து வர சொன்னார்கள். தயம்மம் செய்து உயிர் போகின்ற அந்த குற்றுயிராக இருக்கின்ற நிலையில் தயம்மம் செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபஹினுடைய தொழுகையை தொழுதார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு கூடியிருந்த அத்தனை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா ஹப்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றை நினைவுபடுத்தினார்கள். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் எப்பங்கும் கிடையாது, அவனுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தொழாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கவலைப்படுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னார்கள். தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எப்பங்கும் இல்லை என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.